அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இதான் முதல் வீடியோ. இன்னிருந்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கறனால என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறனால என்ன யூஸ்ஃபுல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா இதில் நம்ம 50 வினாக்கள் பார்க்குறோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 400 கொஸ்டின்ஸ் பார்த்த மாணிக்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னா மிச்ச 4 ஆப்ஷனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுப்பேன். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப 400 கொஸ்டின் பார்த்த மாணிக்க, அதாவது 50 கொஸ்டின் பார்க்குறப்பே 200 கொஸ்டின் பார்க்குற மாணிக்க மீனிங் 100 கொஸ்டின் பார்த்தோம்னா 400 கொஸ்டின் கணக்கில் வரும். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விளக்கத்துடன் சொல்லப்படும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாமே லைக் பண்ணி வச்சுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிதானமாக அனைத்தையும் கவனிங்க, ரொம்ப ஈஸியாக எளிமையாகவும் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அதாவது என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் செயலி. அதாவது செயலி என்பது இதற்கு சரியான தமிழ் சொல் நண்பர்களே. ஸோ கலைச்சொல்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் குரூப் 4ல் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நியூ சிலபஸ் குரூப் 4லையும் குரூப் 2க்கும் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ கலைச்சொல் படிக்கணும். அடுத்து தேடுபொறி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின். சரிங்களா. புலானம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வாட்ஸ்அப். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வாய்ஸ். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வாய்ஸ். ஃபேஸ்புக்னா முகநூல். ஸோ இதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கணும்னா கூட 5 கொஸ்டின் சேர்த்து நான் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரிமெம்பர் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால் இதை தான் சொன்னேன். அடுத்து பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன பார்த்தோன்னா தொடுதிரை. சரிங்களா. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா என்னது? தொடுதிரை. மேலே பார்த்தோமா, புலம்னா வாட்ஸ்அப், குரல் தேடனா சர்ச் இன்ஜின், தேடுபொறி குரல் தேடனா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. இப்படி பார்த்தா நல்லது. ஓகேங்களா. எல்லாமே கவனிங்க. இது ரெண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சொன்ன 2 கொஸ்டினுமே 6th தான் இருக்குது. கலைச்சொல் படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து வாட்ஸ்அப்னா புலனம். இங்கேயே கீழே வந்துருச்சு பாருங்களேன். வலஞ்சொல்லி பார்த்துட்டோம், தேடுபொறியும் பார்த்துட்டோம், செயலி ஆல்ரெடி மேலே பார்த்தாச்சு. செயலினா ஆப் பார்த்தோம்ல. அடுத்து விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இது என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்பக்கத்தில் உள்ளது. அதாவது கடை எங்கிட்டப்பா உள்ளது, இந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சுட்டி கூறுறோம். இங்கிட்டு தான் இருக்குது, அங்கிட்டு நீ எங்கே அவன் எங்கிட்டு போனான், இங்கிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லி சுட்டி கூறுறோம். பார்த்தீங்களா. இங்கிட்டு தான் அங்கிட்டு தான் அப்படின்னு சுட்டி கூறுறோம். பார்த்தீங்களா. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10th புக்கில் இருக்கும். சரிங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் இருக்கும். வினா விடை வகையில் வரும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவல் விடை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே, இது செய்வாயா அப்படின்னு கேட்டோம்னா நீயே செய். அதாவது ஒருத்தவங்க ஒரு செய்ய சொல்கிறாங்கன்னா நீயே செய்ய அப்படின்னா அவங்கள நம்ம ஏவுறோம். பார்த்தீங்களா. அதைத்தான் ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்விடை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதை செய்வாயா, செய்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நேர்விடை. அவன் சொல்கிறானா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா. இதைத்தான் நேர்விடை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைவிடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது செய்வாயா, செய்ய மாட்டேன். அதாவது ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்ம மறுத்து பேசுறது. நீ போகிறையா, போக மாட்டேன். இந்த மாதிரி நம்ம மறுத்து கூறுறோம். பார்த்தீங்களா. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறைவிடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம்னா அந்த 4 கொஸ்டின் நம்ம சேர்த்தாப்புல எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோமா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க ஈஸிமான்னு தெரியும், போக கஷ்டமாக இருக்கும். அடுத்து விடை வகையை தெரிவு செய்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் சுஜாதாவின் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகர் கூறுவது என்னென்னா, அதாவது ஜெயகாந்தன் நம்ம படிக்கணும்னு கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்னா ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம நூலகத்தை கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம படிக்கக்காக கேட்குறோம். அவர் அந்த புக்கு இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, அதனோட அதுவும் ஜெயகாந்தன் ரைட்ரு, இங்கே சுஜாதா ரைட்ரு, அவ்வளோதான். ஸோ அதற்கு இனமான வேறு ஒன்று சொல்கிறாரா, அப்போ இதை இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ வெற்றிலை இருக்கா அப்படின்னு கேட்குறோம், வெற்றிலை இருக்கான்னு கேட்குறோம், பாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறது. கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும் சொல்கிறது. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ ஆப்ஷன் டியில் இருக்குப்பாங்களேன், உருவது கூறல் விடை அப்படின்னா என்னன்னா நீ விளையாடவில்லையா விளையாடவில்லையா அப்படின்னு பார்த்து கேட்குறாங்கன்னா எனக்கு கால் வலிக்கும்பா, இனிமேல் வரப்போகுது, உருவது அல்லது இனிமேல் வரப்போகுது அதை குறிக்கிது. பார்த்தீங்களா. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆல்ரெடி நேர்விடையும் ஏவல்விடையும் மேலே பார்த்தாச்சு. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. எபிகிராபி அப்படின்னு என்ன பார்த்தோம்னா கல்வெட்டியல். இது கரெக்டு தான். சரிங்களா.
கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் தான், இதுவும் கரெக்டு தான். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள், இதுவும் கரெக்டு தான். அப்புறம் ஏன் ஆப்ஷன் சியை மார்க் பண்ணியிருக்காங்க, திரசரி கருவூலம்னு. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது நிறைய பேருக்கு குழம்பும். அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் சார்ந்த கலைச்சொற்களை தேர்ந்தெடுங்க. சரிங்களா, கலைச்சொற்கள் என்னது, டெர்மினாலஜி. ஸோ அலுவல் சார்ந்த ஒரு சொல் வந்து அவங்க கேட்குறாங்க. இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு டவுட் ஆகும். அப்போ எபிகிராபி, கேவ் டெம்பிள், ஹீரோ ஸ்டோன்லாம் ஒரு ஆஃபீஸ் சொற்களே. ஆனால் ட்ரெஸரி என்பது ஒரு ஆஃபீஸ் சார்ந்த சொல் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, நீங்களாம் குரூப் 4 படித்து பாஸ் ஆக போனீங்கன்னா ட்ரெஸரியிலேருந்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சம்பளம்லாம் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அதாவது சம்பளம் இது பண்ணுவாங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அலுவல் சார்ந்த சொற்கள் அதே தான் இதுவும். கல்ச்சுரல் விளிமியஸ் அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள். ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. அப்படின்னா கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. இது மட்டும்தான் ஆஃபீஸ் சார்ந்த சொல். மிச்சதெல்லாம் பாருங்களேன், நம்பிக்கை ஒரு ஆஃபீஸ் சார்ந்த சொல் கிடையாது, மனிதநேயம் என்பது ஆஃபீஸ் சார்ந்த கிடையாது, பண்பாட்டு விளிமியங்களுமே ஆஃபீஸ் சார்ந்த சொல் கிடையாது. சரிங்களா, அதனால் இதுதான் வந்துட்டு கரெக்டான விடை. அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். அதாவது நேட்டிக்கல் மைல் என்னும் சொல்லுக்கு சரியான இணைச்சொல் தருக, அதாவது கலைச்சொல் தருக. நேட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல், அங்கேயே மைல் வந்துச்சு பாருங்களேன். நேட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல், இது வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஏவுகணை என்னப்பா, மிசல். 10th புக்கில் இருக்குது. சரிங்களா, ஏவுகணை என்னப்பா, மிசல். சரியா, ஏவுகணை அப்படின்னா தானே மிசல். ஆமாம், ஏவு ஊர்தி அப்படின்னாலும் மிசல் தான் சொல்லுவாங்க. டவுட் ஆகுதே. ஏவுகணை அப்படின்னா ஏவு ஊர்தி அப்படின்னா ஏவுகணைனா மிசல், கரெக்டாக நான் சொன்னது. ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். சரிங்களா, லான்ச் வெஹிக்கிள். மின்னணி கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதுவும் 10th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, நான் புக் 4 சொல்கிறேன் எல்லாத்துக்கும். உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துருதுங்க. உடலும் உயிரும் போல, இதுக்கு என்ன விட அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. அதாவது உடலும் உயிரும் எப்படி மனம் ஒன்றிய துணை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. பரந்த புகழ் சொல்ல முடியாது. சரியா, குண்டின் மேல் இட்ட விளக்குனா வேணா பரந்த புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பாரா நிகழ்வுனா அந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, இது ஒரு எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒற்றுமையின்மை அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, அப்போ உடலும் உயிரும் போலனா என்னது, மனம் ஒன்றிய துணை. இதான் வந்து கரெக்டான விடை நண்பர்களே. ஸோ இது வந்து எங்கே இருக்கு பார்த்தோம்னா 8th புக்கில் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 8th நியூ தமிழ் புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து 15 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை சரியான இணையை தேர்ந்தெடுத்தது. ஆப்ஷன் பி இப்படியே கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மீதியாக. இதுவுமே 8th நியூ புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம வந்துட்டு எங்கெங்கேயோ தேடி படிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லாருமே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஒற்றுமையின்மை கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரலுக்கரைத்த நீர் போல அப்படின்னா தான் பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. விரலுக்கரைத்த நீர் போலனா பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை வரும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன ஆகும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், ஒற்றுமை இல்லாமல் ஓடும். அதுதான் வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. அதாவது செயற்பாட்டு வினை. இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நிறைய வியூஸ் வந்து போயிருக்கு. எல்லாமே புரியலை அப்படின்னு நினைக்க கூட புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், நாங்கள் பிளேஸ் லிஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ தெளிவாக நடத்திருப்பேன். 10 நிமிஷம் கூட இருக்காது. சரிங்களா, அவ்வளோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ படிக்கப்பட்டது அப்படின்னு வந்தாலே வந்து செயற்பாட்டு வினை நண்பர்களே. படிக்கப்பட்டது அந்த மாதிரி வந்தாலே என்னன்னா, இந்த பட்டது அப்படின்னு முடிஞ்சாலும் நீங்கள் செயற்பாட்டு வினை கண்ணை மட்டும் போட்டுருங்க. பட்டதுன்னு முடிஞ்சால் அது செயற்பாட்டு வினை. சரிங்களா, பிறவினை அப்படின்னா வருவித்தான், பதிப்பித்தான், வாங்குவித்தான், இந்த மாதிரி வித்தான் வந்தால் அது பிறவினை வந்து வரும். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தாலே புரியும், பாருங்கள். அதே போல் இந்த செயற்பாட்டு வினையில் ஆள் அப்படின்னு வரும். இந்த குடியரசுத் தலைவரால் மாநாடு தொடங்கி வைக்கப்பட்டது, அந்த ஆள் அப்படின்ற வேர்டு வந்து வரும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், புரியும். சரிங்களா, அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. அதாவது பிறவினை வாக்கியம் நான் சொன்ன மேலே வருவித்தான், வாங்குவித்தான், இந்த மாதிரி வந்தாலே பிறவினைகள் தான் பாருங்க. வருவித்தார், ஸோ இது வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். இது என்ன வினை பார்த்தோம்னா தன்வினை இது. சரிங்களா, மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு அவனாட்ட போயிட்டுருக்கான் அப்படின்றப்ப இது வந்து தன்வினை. சரிங்களா, பாட்டு பாட மாணவி கூட்டமாக வந்தனர். இதுவும் என்ன வினைனா தன்வினை தான். சரிங்களா, கூட்டமாக அவங்க வந்தாங்க, இதுவும் தன்வினை தான். அவர்கள் நன்றாக படித்தனர், இதுவும் தன்வினை தான். சரிங்களா, ஸோ அவங்க வேலையை செய்கிறாங்களா, அது வந்து தன்வினைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொன்னான். அவன் திருந்தினான், அவன் வேலையை பார்க்குறான். ஸோ அவன் திருந்தினான் அப்படின்னா அது தன்வினை. இப்போ அவனை திருந்த செய்தான், இப்போ இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ இது என்னன்னா அது பிறவினைன்னு வரும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ வந்து என்ன பார்த்தோம்னா பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர். இது வந்து எதுவுமே வராது. சரிங்களா, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வாங்குவித்தார்னா அது வந்து பிறவினை. சரிங்களா, ஸோ இது ஆப்ஷன் டி வந்து பிறவினை.
விடைக்கேற்ற வினா சரிங்களா. அதாவது பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். பொழுது வந்து பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். ஆமாம், இதுக்கு விடைக்கேற்ற வினா என்னது? ஆப்ஷன் சி, பொழுது எத்தனை வகைப்படும். இப்போ ரெண்டு ஒரு நம்பரை, எத்தனை என்பது நம்பரை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் பெயரையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் வந்து 9th புக்கில் இருக்கும். எத்துணை என்பது அளவை குறிக்கும், எத்தனை என்பது எண்களை குறிக்கும். ஸோ எண்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம எத்தனை அப்படின்ற வேலை தான் யூஸ் பண்ணணும் நண்பர்களே சரிங்களா. பொழுது என்றால் என்னன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின். பொழுதின் வேறுபேர்களும் கிடையாது. ஆப்ஷன் டியும் வராது சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை இருக்குது. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது சரிங்களா. எந்த பாடல் நாட்டுப்புற பாடல். இந்த விடைக்கேற்ற வினான நண்பர்களே குழப்பம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது வீட்டிற்கு வந்த விருந்தினை, அந்த லைனும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த எதனால் எங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வேர்டு மட்டும்தான் மாறும் சரிங்களா. அப்போ ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். நமது வீட்டுக்கு வந்த விருந்தினரை, நமது வீட்டுக்கு வந்த விருந்தினரை, உபசரிக்கும் முறையை, நாட்டுப்புற பாடல், அப்போ எந்த பாடல் கூறுகிறது. இது ஃபுல்லாக வந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த வினாக்குறி வரும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். அடுத்து ஒரு விடை கேட்ட வினா பாருங்களேன். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் சரிங்களா. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நண்பர்களே 6th புக்கில் தான் வரும் சரிங்களா. 6th புக்கில் வரக்கூடிய ஒரு இது கூற்று தான். விடை கேட்டவன கேட்டிருக்காங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர். பார்த்தீங்களா, எல்லாமே வரும். அந்த வேர்டு அப்படியே அந்த லைன் வந்துடும். அந்த எங்கு என்னன்னு மட்டும் மாறும்னு சொன்னால் கடைசி அந்த என்ன செய்வர். மிச்ச வேலைலாம் பாருங்களேன் அப்படி ஃபுல்லாக வந்திருக்காது. இங்கே மட்டும்தான் அப்படி வரும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து விடையாக வரும். இதான் நம்மளுடைய நிறைய பேர் வந்து குழம்புறது இதெல்லாம் சரிங்களா. இதான் படித்து மிச்சம் கூட படிக்காம அட்டன் பண்ணிடலாம். கலைச்சொற்களுமே நம்ம படித்து அட்டன் பண்ணிடலாம். பட் இது வந்து என்னென்னா நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும் சரிங்களா. இரு பொருளின் பொருள் வேறுபாடு. கலைத்தல், அதாவது இந்த கலைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன விடை அப்படின்னா அழித்தல் சரிங்களா. அதாவது நம்ம தேன் கூட்ட கலைங்களா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தேன் கூட்டம் அழிக்கிறது தான் அர்த்தம் சரிங்களா. அதுக்கு இந்த கலை யூஸ் பண்ணுவாங்க. கலைத்தல், இந்த கலைத்தெல்லாம் சோர்வாப்பா களைப்பாக இருக்குப்பா வேலைக்கு போய்ட்டு வந்து அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த கலைப்புக்கு என்னது சோர்வாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணிந்து இங்கே பாருங்களேன். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறாங்க. தலைவர்கள் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தனர் சரிங்களா. ஸோ இந்த இது வரும். அப்புறம் தலைவர்களுக்கு பணிந்தனர், தொண்டர்கள் பணிந்தனர். இதுவே வந்து ஆப்ஷன் ஏ வராதா சார். தலைவர்கள் தொண்டர்களை பணிந்தார். ஸோ இது வந்து வராது. பணிந்தார்னு எப்படி வரும். தலைவர்கள் தொண்டர்களை பணிந்தாரா. ஸோ இது வராது. தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். தொண்டர்களாக தலைவர் வேலை செய்வாங்க, தலைவர் தான் தொண்டர்களுக்கு வேலை செய்ய சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு விடையாக வரும் சரிங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கே பாருங்க நம்மளே, இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க விளக்கம் கொடுக்குறேன். இது வந்து 6th சிலபஸில் இல்லைப்பா அப்துல் கலாம் பாடம் அப்படின்னு இல்லை. அப்துல் கலாம் பாடங்களா எங்கே சிலபஸில் இருக்குது தமிழில் அப்படின்னு கேட்குறீங்களா. அதுக்கு தான் இந்த மனித சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை கேட்பாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த பாடலாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. இது அப்துல் கலாம் சொன்ன வேர்டு சரிங்களா. அதாவது வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. மிச்சம் எதுவுமே வந்து அடாப்டாக வராது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதில் விடையாக வரும். இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு அப்படின்னா பாருங்களேன். இங்கே ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்ட் முடிஞ்சு ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஒழுங்காக பண்ணணுன்றாங்க. அப்படின்றப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு விடையாக வரும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதன் மூலம் அத்துணையாள அறிவையும் நம்ம எளிதாக பெற முடியும் சரிங்களா. இதுவுமே அந்த 10th மனவே முஸ்தபா பாடத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, 10th மனவே முஸ்தபா பாடம் சிலபஸில் தான் கிடையாது, மொழிபெயர்ப்பு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து வரும் சரிங்களா. ஸோ அந்த டாப்பிக் தான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவை நம்ம எளிதாக பெற முடியும். அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சிடுவீங்க. அப்படி இல்லாட்டியுமே வந்து அடாப்டாக இருக்க மணிக்கு இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப சரிங்களா. அகரவரிசைப்படி சீர் செய்க. அதாவது பாருங்களே, அகரவரிசை வந்து அ ஆ இ அந்த ஆர்டர் வந்தால் முதல் அ ஆ இ தான் போடணும். அடுத்து வந்து காங்காச்சா வரிசையில் வந்து போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே எல்லாமே பாருக்கா. பட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் பா அப்படி தான் சொல்லுவோம். அப்புறம் பாட்டு, அப்புறம் பி, அப்புறம் பி கரெக்டாக இருக்குது. அ ஆ இ அந்த ஆர்டர் தான் இருக்குது சரிங்களா. கரெக்டாக தான் இருக்குது, மிச்சம் எதுவும் வராது. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. புலி, பூ, பே அந்த ஆர்டர் தான் வரும். புலி, பூனை, பெட்டி, பேரன். மிச்சம் எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க அதே ஆப்ஷனை சரிங்களா. மறுபடியும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதாவது மயல், மவல், மேடு,
மெல்ல மொட்டு மோர். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மெல்ல தான் வரும் சரிங்களா. இங்கே இருக்கவங்க ஃபஸ்ட்டு மெல்ல வரும், அடுத்து என்ன வரும் மே வருமா, அப்போ மேடு வரும். செகண்ட் வந்து மேடு வரும், அடுத்து மை வரும் சரிங்களா. மை ஓகேங்களா. அடுத்து மையல் வரும், அடுத்து என்ன வரும் ஐ ஓ வரும், அதாவது மொட்டு. அடுத்து ஓ கடைசியாக அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா மௌ அந்த ஆர்டர் படி இதான் கரெக்டாக வரும் சரிங்களா. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. உணர் அப்படின்பது ஒரு வேர்ச்சொல் நம்பர்களே. இப்போ வினையாளனை பெயர் நிறைய பேர் டவுட் ஆகும். இதை தான் வந்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களேன். உணர்ந்தோர் சரிங்களா, உணர்ந்தோர், உணர்ந்தவர் இந்த மாதிரிக்கு வந்துச்சுன்னா அது என்னன்னா வினையாளனை பெயர். இதுவே வந்துட்டு உணர்ந்து அப்படின்னு வந்தால் தூள முடியுதா, ஊழ முடிஞ்சாலே வந்து அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ந்த ஸோ அப்படின்னா அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ந்தான் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று சரிங்களா, முடிஞ்சிச்சு அந்த கூற்று சரிங்களா. ஸோ அது வினைமுற்று. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. முளை அப்படின்னா வச்சுக்கோங்க, முளை அப்படின்னா முளைத்தல். இதான் வந்து என்னென்னா தள்ளல், ஐ, கை, சி, பூவி இதெல்லாம் முடிஞ்சால் என்ன படிச்சிருக்கோம் 7th செகண்ட் டைமில் இருக்கும்ல தொழில் பெயர், 10thலையுமே இருக்கும். ஸோ தொழிற்பெயர். முளைத்தவன் அப்படின்னா வந்து தொழிற்பெயர் கிடையாது. முளைத்த அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருப்பாங்களே அப்படின்னா பெயரச்சம். முளைத்தூ அப்படின்னா விளையச்சம் சரிங்களா. அடுத்து வேர்ச்சொல் எதிர்மறை தொழிற்பெயர். இப்போ எதிர்மறைனா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ உரையாமை, நடவாமை, கொல்லாமை, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யாத எதிர்மறையாக இருக்கு பாருங்களேன். நடவாமை, கொல்லாமை, செய்யாமை, உரையாமை இந்த மாதிரிக்கு வந்தனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் எதிர்மறை தொழிற்பெயர்கள்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ உரைக்கின்றார் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிகழ்கால வினைமுற்று சரிங்களா. உரைக்கின்றார், கின்று, ஆனின்று இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நிகழ்கால வினைமுற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிகழ்கால வினைமுற்று. அடுத்து வந்து பார்த்தோம்னா உரைப்பவர் சரிங்களா. உரைப்பவர் அப்படின்னாலே வினையாளன் பெயர் சொன்ன பவர் அவர் இவர் முடிஞ்சால் என்னது வினையாளனையும் பெயர். அடுத்து உரைத்த அப்படின்னா பெயரச்சம் சரிங்களா. முறை உரைத்த அப்படின்னா பெயரச்சம் ஆள முடியுதுல. உரைத்த பையன், உரைத்த மாணவன் அப்படின்லாம் முடியும் சரிங்களா. கொடுத்தோர் அதாவது வேர்ச்சொல்லை கண்டறிக. கொடுத்தோர் வேர்ச்சொல் அப்படின்னா முதல் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதே போய் பாருங்கள். இலக்கணத்தில் நல்லா போட்டிருப்பேன் நான் சரிங்களா. ஸோ கொடுத்தோர் அப்படின்னா கொடு. அதாவது வேர்ச்சொல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா கட்டளை இடுற மணிக்கு இருக்கும் நண்பர்களே சரிங்களா. வேர்ச்சொல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஒரு கட்டளை இடுற மணிக்கு இருக்கும். இதை நீ செய் அப்படின்ற மணிக்கு இருக்கும். ஒரு அடிச்சொல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது பகுதியார் உறுப்பினர் கணக்கில் பார்த்தோன்னா ஒரு பகுதியாக இருக்கும். இதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கொடுத்து வராதா சார், கொடுத்து என்பது வினையச்சுங்க. கொடுத்து வந்தான், கொடுத்து சென்றான் அப்படின்ற மாதிரி வந்தால் அது வினையச்சம். ஸோ கொடுத்த வராதா, கொடுத்த வந்து பெயரச்சுங்க. கொடுத்த பையன், கொடுத்த மாணவன், கொடுத்த கண்ணன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பெயரச்சம். ஸோ கொடுத்தார் அப்படின்னா அது வினைமுற்று, அதாவது இறந்த கால வினைமுற்று சரிங்களா. போவாள் வேர்ச்சொல் கண்டறிய. போவாள் வேர்ச்சொல் என்ன சொன்னேன் கட்டளையிடமாக போ. செய்வாயா, செய் இதான் வேர்ச்சொல். செப்புதல், செப்பு இந்த மணிக்கு ஒன்று கட்டளையிட மணிக்கு இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். போகின்றாள் அப்படின்னா நிகழ்கால வினைமுற்று. அப்போ நான் போய்கிட்டு இருக்காங்க, இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து அதை நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. போகின்ற அப்படின்னா கின்ற, கின்று, ஆனின்றனால என்ன சொன்னேன் நிகழ்கால வினைமுற்றுக்கள். போது அப்படின்னா அது வினை எச்சம் சரிங்களா. மலர் அந்த போதுனா வினை எச்சம் சொல்லுவாங்க. ஊல முடிஞ்சா. நடப்பேன் வேர்ச்சொல்லை கண்டறி. இப்போ தான் சொன்னேன் நடப்பேன் அப்படின்னா நட. செல்வேன், செல் இந்த மாதிரி கட்டளையிடமாக தான் வேர்ச்சொல். நடந்தான் இது வந்து கட்டளையிடமானியாக இருக்குது. நடந்ததா அப்போ ஒரு வினைமுற்ற குறிக்குது. ஸோ நாடுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நாடா ஓகேவா, இதுவும் இல்லை, சும்மா அது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்து அது ரெண்டும் வந்து கட்டளையிடமானிக்கு இருக்கா, இல்லை சரிங்களா. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொல்லுதல் என்பது துய்த்தல். ஏன் அப்படின்னா செப்புதல், இயம்புதல், விளம்புதல் இதெல்லாம் கரெக்டான பொருள் எங்கே இருக்குன்னா இது வந்து 9th புக்கில் இருக்குங்க. 9th ஆமாம் அந்த 9th நினைக்கிறேன் கீழே வந்து இருக்கும். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், இயம்பல், கூறல், விளம்புதல் இந்த மாதிரி 9th 10th இருக்கும். அந்த கட்டப்பில் இருக்கும். நான் போய் பாருங்கள், டக்குன்னு தெரில எனக்கு எந்த புக்குன்னு. ஸோ வந்து துய்த்தல் தவறான விடை இருக்குது சரிங்களா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதாவது மாதாங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க்க. யானை, மாதாங்கம்னா யானை, வாரணம் யானை. நமக்கு வாரணம்னா யானைன்னு தெரியும், களிறுனாலும் யானைன்னு தெரியும். பட் மாதாங்கம்னா எனக்கு தெரில. ஸோ ஓகேங்களா, யானை தான். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, மாதாங்கம்னாலும் யானை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை பொறுத்துக. தோட்டத்தில் மெய்து டேஸ் பசு. தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு. அவ்வளோதான், வெள்ளை அந்த இடத்துல போடணும் ஓகேங்களா. வெள்ளை இந்த லை வராது, இந்த லை வராது, குண்டுலை இந்த லை வராது. ஸோ வெள்ளை கலருக்கு அந்த லை தான் வரும், நம்மளுக்குமே தெரியும். அதனால் ஈஸியாக தான் இருக்குது. தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு அப்படின்றது கவிமணி 6th வந்து இந்த உயர் உணவு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதில் வரும் சரிங்களா.
ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. வீட்டுக்கு டேஸ் அடித்தான், வெள்ளை. ஸோ கலர் தாங்க சொல்கிறாங்க, வேறு எந்த வெள்ளையும் வராது. ஸோ வெள்ளை என்பது அந்த கலரை குறிக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியம் சொல்லுவோம். ஸோ இலக்கணம் அப்படின்னா வந்து கிராமர்னு சொல்லுவோம். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். இதிகாசங்கள் அப்படின்னா வந்துட்டு புராணங்கள். இதுக்கு வந்து கலைச்சொல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட்ஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். நேனோ டெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா அடுத்து இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கணும் நண்பர்களே. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம மீத கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் வீடியோனால ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்த வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்க்க தான் போகிறோம். தேங்க்யூ.